ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீசன் தமிழ். நான் உங்கள் கோகுல் முருகன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்க ஹவுஸ்மேட் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹவுஸ்மேட் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ புதுசாக ஒரு வீடு வாங்கி குடி போகிறாரு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சில அமானுஷ்யங்கள் நடக்குது. அவங்களும் அவங்க ஒய்ஃபும் அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கூட அவங்களுக்கு அந்த அமானுஷம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2011 குடியிருக்கிறவங்களும் 2022 இருக்கிறவங்களும் ஒரே டைம் லைனில் ஒரே வீட்டில் குடியிருக்காங்க. இந்த வீட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா அந்த வீட்லேயும் நடக்குது. அந்த வீட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா இந்த வீட்லேயும் நடக்கிற மாதிரி கதையை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபேமிலியுமே அதனால் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த கதை பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்டோரி தான். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன டார்க் அப்படிங்கிற வெப் சீரிஸும் இது ஒரு சிமிலராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. படத்தில் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு வித்தியாசமான கதை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹானர் ப்ளஸ் காமெடி படமாக வந்திருக்குது. அதே ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நடித்தவங்கெல்லாம் ஒரு புதுமுக நடிகர்கள் தான் மோஸ்ட்லி நடிச்சிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கனா படத்தில் ஹீரோவை நடிச்சிருந்த தர்ஷன், காளி வெங்கட் இவங்க தான் தெரிஞ்ச முகமாக இருந்தாங்க. இவங்களோட நடிப்பு இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் 30 மினிட்ஸ் படம் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்துச்சு. நெகட்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அந்த காமெடி எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஒரு சிலருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த கதை நல்லா போயிருக்கலாம். பட் எனக்கு அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் உட்காரல. ஆல்ரெடி எடிட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ரெண்டாவது நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாரர் சீன்ஸ் எல்லாம் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா IMDb'லே 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.5 கொடுக்கல. நீங்கள் ஒன் டைம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.